நாடாண்ட நாடாருக்குள்ள இரத்த உறவுகளே, நாம் ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடுறோம் அப்படின்னா நம்மளுடைய நேரம் பொருளாதாரம்லாம் மிகப்பெரிய அளவில் நாம் செலவிட வேண்டியிருக்கும். அப்படி நாம் செலவிடும்போது நாம் பிற்காலங்களில் ஒரு வயதானதுக்கு அப்புறமோ அல்லது ஒரு மரண படுக்கையில் இருக்கும்போதோ நாம் நினச்சி பார்க்கும்போது, நம்மளுடைய பொது வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி தரணும். அது இல்லாமல் என்னடா நம்மளுடைய நேரத்தையும் பொருளாதாரத்தையும் இப்படி வீணாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி மன வருத்தப்படக்கூடாது. அப்படி மனம் வருத்தப்படுதுன்னா அதுதான் மரணத்தில் விட கொடுமையான மரணமாக இருக்கும். அதனால் நாம் பொது வாழ்க்கையில் வரும்போது சரியான பாதையை முன்னெடுக்கணும். இந்த பொது வாழ்க்கையை பார்த்திங்கன்னா 2 தான் மிக நிரந்தரமாக இருக்குது. ஒன்று நம்மளுடைய சமுதாயம் நிரந்தரமாக இருக்குது, நாடார் என்கின்ற அடையாளம் நிரந்தரமானது. இன்னொன்று பார்த்திங்கன்னா மொழி, நம்மளுடைய மொழி நிரந்தரமானது. இது பல ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு, இன்னும் பல ஆண்டுகள் கடந்து போகும். எதனால் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய இளைஞர்களும் சரி, நம் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களும் சரி, ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுக்காமல் ஒரு தள்ளாடிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த பதிவு நம்ம பண்ணுறோம். ஏன்னா இப்போ சமீப காலமாக ஒரு சினிமா கூத்தாடியை இறக்கி விட்டு நாட்டில் இந்த கூத்தடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மக்களும் நம் சமுதாயத்தில் ஒரு சில பேரும் அது புரியாமல் தன்னுடைய நேரத்தையும் பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணிவிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க இந்த சினிமா கூத்தாடி பின்னாடி. அது பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. என்னடா இப்படி ஓடுறாங்களே, நேரத்தை செலவிடுறாங்களே, பொருளாதாரத்தை செலவிடுறாங்களே. ஒரு நேரங்களில் அதை நினச்சி பார்க்கும்போது இவனை நம்பி இவ்வளோ செலவு பண்ணுறோம், நேரத்தை ஒதுக்கியிருக்கோம், எல்லாம் வீணாக போச்சுன்னு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இந்த சினிமா கூத்தாடி இந்த 3 வருஷத்தில் ஏகப்பட்ட பேர் வருத்தப்பட்டிருக்கான். என்னடா இவன் நேரத்தை பொருளாதாரத்தெல்லாம் வீணாக்கிட்டமேனு அவனுடைய கொடி கிடியெல்லாம் பிடுங்கி தூர போட்டு நீயும் வேண்டாம், உன் கட்சி வேண்டாம் அப்படா அப்படின்ட்டு நிறைய பேர் ஓடுறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னென்னா ஒன்றுமே இல்லாமல் போயிருங்க, வெத்தாக போயிடும், காகிதமாக போயிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சினிமா கூத்தாடி வந்தான். அவன் வரும்போது இப்படி தான் பரபரப்பாக இருந்தது. அவன் வர்ற பரபரப்பும் அவன் செயல்பட்ட வேகத்தையும் பார்த்து அவனை ஆண்டவரே நானுங்க. யார்? இந்த சினிமா கூத்தாடிகளை பார்த்து ஆண்டவரே அப்படின்னா தூக்கி தலையில் வச்சு கொண்டாடினான். அந்த ஆண்டவரை தூக்கி கொண்டாடினவன்லாம் இன்றைக்கி எப்படி வருத்தப்பட்டு நிற்கிறான் தெரியுமா? கூனி குறுகி நிற்கிறான். வருத்தப்பட்டது மட்டும் இல்லை, கூனி குறுகி நிற்கிறான். என்ன அசிங்கமாக நினைக்கிறான், இப்படி ஒரு ஈனப்பையில் நம்ம தூக்கி சுமந்துட்டோமே, இவனை எதுக்காக சுமந்தமோ, யாரை எதிர்க்கிறதுக்காக அவனை தூக்கி சுமந்தமோ அந்த நாய் அவனுவ காலடியிலே விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லி கூனி குறுகி நிற்கிறான். அதனால் அந்த மாதிரி கூனி குறுகி நிற்கக்கூடாது அப்படிங்கிறத தான் பதிவு. அந்த சினிமா கூத்தாடி தூக்கி கொண்டாடுறது இல்லாமல் நிரந்தரமான அடையாளத்தை தூக்கி நம்ம தோளில் தூக்கி போட்டு தூக்கி சுமந்துக்கிட்டு போகிறோம் பாருங்கள். அந்த சினிமா கூத்தாடிகளுக்காக நம்மக்கிட்ட சில நேரம் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க, சண்டைக்கு வர்றான். இதை பார்க்கும்போது இன்னும் மன வருத்தமாக இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா அவ்வளோலாம் நிரந்தரம் கிடையாதுங்க. இன்றைக்கி நம்ம இந்த அடையாளத்தை தூக்கி சுமக்கிறோம், சமுதாய உணர்வுகளை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்கிறோம், சமுதாய சிந்தனையோடு இருங்கன்னு அதுக்கான வழிமுறைகளை நம்ம சொல்லிக்கிட்டு போகிறோம். சமுதாய சிந்தனையோடு இருக்கும்போது நம்ம சமுதாய உறவுகள் எத்தனையோ இடர்பாடுகளை தாண்டி இன்றைக்கி எல்லா இடமும் நமக்கான சங்கங்களை உருவாக்கியிருக்காங்க, பள்ளிக்கூடம், காலேஜ், தொழிற்சாலைகளை உருவாக்கியிருக்காங்க, நமக்கு நல் வழியை காமிச்சிருக்காங்க, தொழிலில் எப்படி முன்னேறும்னு சொல்லி தொழில் முறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாம் இந்த அடையாளத்தில் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நாம் பின்பற்றினா நம்ம இன்னும் எத்தனையோ தலைமுறைகள் கடந்து போய்கிட்டே இருக்கும். அதே போல் நமது மொழியும் எத்தனையோ ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு, இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போகும். நமது சமுதாய அடையாளமும் நமது மொழியும் இந்த மண்ணையும் மக்களையும் பல நூற்றாண்டு காத்து நிற்கும். அதனால் அதுக்கு செலவிடுங்க. சும்மா இந்த ஒரு நாள் வருவான், 2 நாள் கூத்தடிப்பான், 3ஆவது நாள் அவன் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அவனுக்காக உங்களுடைய நேரம் பொருளாதாரத்தை வீணாக்கிறாதீங்க. ஏன்னா நம்மளுடைய அடையாளம் திரும்பும் திசையெல்லாம் இருக்கும். எப்படி? நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய கட்டமைப்பு, நம்மளுடைய பொருளாதாரம் அப்படியே இருக்கும். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நம்ம விட்டுட்டு போவோம். சினிமா கூத்தாடியெல்லாம் நீங்கள் தூக்கி கொண்டாடி செல்லா காசாயிடாதீங்க. அவனும் செல்லா காசாக போயிடுவான், நீங்களும் செல்லா காசாக போயிடாதீங்க. அதனால் ஒரு நிரந்தரமான அடையாளத்தை நோக்கி போங்க, ஒரு நிரந்தரமான சிந்தனையை நோக்கி போங்க. நன்றி.